ஆசீர்வதித்து ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த சத்திய வேதத்தில் உள்ள அதன் ஆழங்களுக்குள் சென்று ஆண்டவரே உண்மை தோல்விகளை நீ கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். துதிகனமை எல்லாத்தையும் ஆண்டவர் நீங்கள் எடுத்து அருமை ரட்சகமாக எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். அபிஷேகம் அபிஷேகம் அவன் அவன் விரக்தியோடு அவன் விரக்தியோடு அவங்க இந்த எந்த ஒரு தேவனுடைய ஒரு சின்ன ஜபம் பண்ணுவோம். நம்முடைய இருதயங்கள் கல்லாக இருக்கிறது. ஆவியானவரின் வார்த்தைகள் அதை சம்மட்டி போல் உடைத்து அதற்குள்ளாக அவர் நம்முடைய வேதத்தின் அர்த்தத்தை நமக்கு சொல்லித்தர வேண்டும். அதற்காக ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே என் உள்ளத்தை திறந்து உம்முடைய வசனத்தை வைத்து நான் அதற்கு கீழ்ப்படியும்படி செய்யும் என்று எல்லாரும் தேவனை நோக்கி நான் ஜெபிப்போமா? நாங்கள் கேட்டதை தான் உம்முடைய வசனம் எங்கள் உள்ளங்களில் நிறைந்திருக்கட்டும், நிலைத்திருக்கட்டும். தாவீது சொன்னான், நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் காத்து கொண்டேன், வைத்துக் கொண்டேன். அவருடைய வசனம் நமக்குள் இருக்கும் பொழுது நமக்கு எளிதாக பாவம் செய்யும் அந்த இச்சையோ ஆசையோ வராது. ஆகையால் தகப்பனே, இன்றைக்கும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை பாரார். இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம கூட புதுசா மணிராஜுடைய பேத்தியெல்லாம் வந்திருக்காங்க. அபிஷேகாவுக்கு வெல்கம், ராபர்ட்டுக்கு வெல்கம். சரி, எடுப்போம். என்ன படிச்சுட்டு இருக்கோம்? ஆபகு அன்னைக்கு முதலாவது முடிச்ச மாதிரி இன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறோம். என்ன சரி, ஆபகுக்னா என்ன அர்த்தம்னா எம்ப்ரேசிங், அணைத்துக் கொள்ளுதல். அப்ப இந்த ஆபகு ஜனங்களை தேவன் அணைத்துக் கொள்ளும்படி அவர்களை சத்தியத்திற்குள் நடத்துகிறவனாய் இருக்கிறான். அதனால பார்க்க ஆபகுக் என்னும் தீர்க்கதரிசியின் பாரம். இது ஒரு ப்ராபர்டிக் லாங்குவேஜ். தீர்க்கதரிசிகளின் ஒரு மொழி பாரம் என்பது. யாரோ ஒருவன் அழிகிறான் என்றால்
அவன் மேலில் உள்ள இரக்கத்தை அவனுடைய பாரம் இவரை அழுத்துகிறது என்று சொல்லுகிறோம். பிள்ளையின் பாரம் தகப்பனை அழுத்தும். அதே மாதிரி இந்த ஆபகு அவன் சொன்னான், தரிசனமாய் கண்ட பாரம்னா அந்த ஜனங்களை நேசிக்கிறான், அவர்கள் தவறுகளை அறிந்திருக்கிறான், அதற்காக தேவனிடத்தில் மன்றாடி, தகப்பனே இந்த ஜனங்களை ரட்சித்தரும் என்று கேட்கிறார். அந்த 2வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தாவே, நான் கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமையின் நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல். அப்ப அந்த ஆபகு அவனுக்கு கேள்வி இருக்கு. என்ன கேள்வி இருக்குன்னா, நான் சின்சியரா உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், ஆனா என் ஜபத்திற்கு ஏன் பதில் தரல? நம்ம எல்லாருக்கும் இந்த கேள்வி எழுப்பினது உண்டு. நான் எவ்வளவு நாளா ஜபம் பண்றேன், எவ்வளவு சின்சியரா ஜபம் பண்ணேன், ஆனா எனக்கு பதிலே தரலையே ஆண்டவரே. உங்களுடைய உதவி இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே அப்படின்னு என்ன செய்யறோம்? ஆக இந்த நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆபகு அவனுக்கு கேள்விகள் இருந்தது. அவனுடைய கேள்விகளுக்கு மனிதரிடத்தில் பதில் இல்லை. ஏனென்றால் அவர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பாவியினிடம் உங்கள் பிரச்சனைக்கு பதில் கிடையாது. ஆகையால நாம என்னுடைய பிரச்சனைக்கு நான் பரிசுத்தமான தேவனிடத்தில் நான் கேட்க வேண்டும். ஆபவுக்காகத்தான் சொல்லிக்க, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனேன்னு தான் அவரை பார்த்து எனக்கு ஏன் பதில் தரலன்னு கேட்க. வாசிப்போம். இதே மாதிரி வேற எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். தாவீது என்ற சங்கீதம் 13 எடுத்து பாருங்க, வாசிப்போம். அவசரம் இல்லை, மெதுவா நிதானமா பாடம் படிப்போம். எடுத்தீங்களா? ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்து, எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு. தாவீதுக்கு தேவன் பதில் அளிக்கல, அதனால அவன் கலங்குகிறான். கலங்கி எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் அப்படின்னு. இந்த 22ஆம் சங்கீதத்தை அவன் எப்படி ஆரம்பிக்கிறான்? எல்லாரும் வாசிப்போம். எடுங்க, 22ஆம் சங்கீதம் முதல் வசனம். எல்லாரும் வாசிப்போம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு இல்லை. இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதி இல்லை. அவன் அந்தி சந்தி 3 நேரங்கள்லையும், காலை அந்தி சந்தி 3 நேரங்கள்லையும் தேவனை துதித்து பாடி அவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷன். அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான்,
நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை, அந்த கதறி சொல்லுகிற வார்த்தைங்கிறது யாருக்கிட்ட இருந்து வரும்? மனம் உடைஞ்ச ஒருத்தன் தான் என்ன சொல்லும். ஆண்டவர்கிட்ட பேசும்போது கண்ணீர் வராம இருக்காது. ஆண்டவரே, ஏன்பா என்னை இப்படி விட்டுருக்கீர்னு நாம என்ன சொல்றோம்? கதறி சொல்லுவோம். அப்போ அவன் தாவீது கேட்கிறான், நொறுங்குண்ட இருதயத்தை புறக்கணீர்னு சொல்லி இருக்கீரே, ஏன் நான் கூப்பிடுகிறேன் கேட்கவே மாட்டேன்றீரேன். அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் நாம முதல்ல என்ன செய்யணும்? நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன் இருதயத்துல உண்மை இருக்கா, பரிசுத்தம் இருக்கா, தாழ்மை இருக்கான்னு I must self-examine myself. என்னுடைய உள்ளத்தை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பந்தான் ஏன் ஆண்டவர் பதில் தரலன்னு நமக்கு தெரியும். அதை சரி பண்ணினோம்னா ஆண்டவர் செய்வார். ஒரு வருஷம் சொல்லுங்க, என் உள்ளத்தில் கொண்டிருந்தால் கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டார். அப்ப நமக்கு சுத்த இருதயம் வேணும். தாவீது அவன் பத்சேபாவிட்ட பாவத்தில் ஈடுபட்டப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டி, நிலைவரமான ஆவியை என்னிலே. என் ஆவி இன்னைக்கு ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்கு, ஒரு நேரம் பரிசுத்தமா இருக்கணும்னு யோசிக்கேன், அடுத்த நிமிஷமே பெரிய பாவத்துக்குள்ள விழுந்துருவேன். இப்படி இல்லாம ஆண்டவரே, நான் செடியா ஒரே மனமா உம்மிடத்திலேயே தங்கி இருக்க எனக்கு கிருபையை தாரும்னு ஞாபகத்துக்கு வரும். மூணாம் வசனம், நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீ ரட்சியாமல் இருக்கிறீரே. அந்த ரட்சிப்புன்றது என்ன? பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. அப்ப ஆண்டவர்கிட்ட நான் என்ன ரட்சியும் சொன்னா, என் பாவங்களை எனக்கு மன்னியும். அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதுதான் ஒருவன் ரட்சிக்கப்படுவதற்கு அடையாளம். நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது, வழக்கையும் வாதையையும் எழுப்புகிறவர்கள். ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமல் போய் துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. இந்த 4வது வசனத்துல இருந்து அந்த ஆபகு வந்து ஒரு வித்தியாசமான லைன்ல அவன் சொல்லுகிறான். என்ன ஆகுது? ஆண்டவரே, நான் வாழ்கிற சொசைட்டி எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றேன். நியாய பிரமாணம் பலனற்றதாகி, அர்த்தம் என்ன? நியாய பிரமாணம் பலனற்றதாய், அதுக்கு யார் பயப்படுறது? அதுக்கு பயப்படுறதே. ஒருத்தன் ஒரு அதிகாரியோ யாரோ ஒருத்தன் அவனுக்கு அதிகாரமே இல்லைன்னா
அவனுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ஒருத்தனும் பயப்பட. அந்த மாதிரி நியாய பிரமாணம் என்னதாயிற்று, பலனற்றதாக மாறிற்று. அந்த நியாய பிரமாணம் பலனற்றதானதால் என்ன நடக்கிறதுன்னா, துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்ளும். இந்த காலத்துல ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எசேக்கியேல் 20 அதிகாரத்துல இந்த சொசைட்டி எப்படி இருந்ததுன்னு அவன் போடுறான். வாசிப்போமா? எசேக்கியேல் 20 அதிகாரம். Amen. 22 அதிகாரம். அதிகாரம் தான். 1ல இருந்து பார்த்தோம்னா என்ன, பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி, அவர் இப்போது மனுபுத்திரனே, ரத்தம் சிந்தின நகரத்துக்காக நீ வழக்காடுவாயோ? அங்க அவன் ஆபோ, நீ அக்கிரமத்தை பார்க்காம ஏன் இப்படி இருக்குன்னு கேட்கான். ஆண்டவருக்கு எசேக்கியேலுக்கு சொல்லுகிறாரு, ரத்தம் சிந்தின நகரத்துக்காக நீ வழக்காடுவாயோ? வழக்காட மனதானால் நீ அதன் அருவருப்புகளை எல்லாம் அதற்கு தெரிய காட்டி அதை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் காலம் வரத்தக்கதாக உன் நடுவிலே ரத்தம் சிந்துகிறதும் உன்னை தீட்டுப்படுத்தத்தக்கதாக உனக்கே விரோதமாய் நரகலான விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறதுமான நரகம். ஆண்டவர் பயங்கரமான ஒரு காரியத்தை அவர் அங்க சொல்லுகிறார். சொல்லி அவர் இன்னும் ஒரு வசனம் உண்டு. அந்த 20 அதிகாரத்திலையும் அந்த 2ஆம் வசனத்துல இருந்து பார்த்தோம்னா, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் மூப்பரோட பேசி அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்ன என்றால், நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க வந்தீர்களோ? நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க இடம் கொடேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர். நீ விசாரிக்க இடம் கொடேன்னா அர்த்தம் என்ன? பதில் தரமாட்டேன், நீ என்ன வேணாலும் கேளு. You won't receive an answer. கர்த்தராகிய ஆண்டவர், நான் இஸ்ரவேலை தெரிந்து கொண்ட நாளிலே யாக்கோபு வம்சத்து ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு நான் ஆணையிட்டு எகிப்து தேசத்தில் என்னை அவர்களுக்கு தெரியப்படுத்தி, நான் உங்கள் தேவன் என்று சொன்னேன். அவர்களோ என் சொல்லை கேள மனம் இல்லாமல் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார். அதனால 10ஆம் வசனத்துல பார்த்தேன், ஆகையால் நான் அவர்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்தில் அழைத்து வந்து என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தி. இந்த 10ஆம் வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? நான் அவர்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணி
அவர்களை வனாந்தரத்திலே அழைத்து வந்து மற்றபடி எகிப்திலே இருந்து அந்த கானானுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுமா? 11 நாள் தான் ஆகுமா? இவங்க முரட்டாட்டம் பிடிச்சான்னு கேட்க மாட்டான்னு 11 நாளைக்குள்ள ஒருத்தனுக்கு 11 நாளைக்குள்ள பயங்கரமான ஒரு லாட்டரியில காசு அடிச்சிட்டுனா அவன் நியாயமா நடப்பானா? அவனுக்கு பணம் வந்து இல்ல, அவன் எப்படிதான் இருப்பான்? தாறுமாறான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவான். அதனால ஆண்டவர் இவங்களை 40 வருஷம் வனாந்திரத்திலே சோதித்தார். உங்க வாழ்க்கையில நீங்க அவருக்கு விரோதமாக அவர் கட்டளைகளை கை கொள்ளாமல், அவரை நேசியாமல், ஒரே தேவன் அவரை நேசிக்காமல், நான் பிறனை நேசிக்காமல் கற்பனைகளுக்கு விரோதமாக நான் வாழ்ந்தால் என்னையும் வனாந்தரத்தின் வழியாய் என் வாழ்க்கையிலும் தண்ணீர் இருக்காது, எனக்கு ஒரு நன்மை இராது, என தனியாக வாழ்க்கையில். அதனால நாம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர்களை வனாந்தரத்திலிருந்து என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். அவைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழை. இதான் நம்ம நியாய பிரமாணத்துக்கு நமக்கு இதன்படி செய்கிறவன் அதால் பிழைப்பான். அது யாராலையும் செய்ய முடியாதுன்றதுனால தான் கர்த்தர் என்ன சொன்னார்? விசுவாசத்தால் நீதிமான். அதுதான் ஆபகுக்கனுடைய போதனை. விசுவாசத்தால் நீதிமான் பிழை. இங்க 12ஆம் வசனத்துல பாருங்க, நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற தேவன் கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாக இருப்பதற்காக என் ஓய்வு நாட்களை அவர்களுக்கு கட்டளை. அப்ப அந்த ஓய்வு நாள் என்ன நடக்கும்னா, நான் அவரோட இருந்தேன்னா, if I am with the Lord throughout the Sabbath, He will purify me and sanctify me. என்ன பரிசுத்தம் பண்ணுவார். அது அவங்களுக்கு பிடிக்கும். சரி, நான் அடுத்த நாள் நான் காலையில் எழுதுனேன். பார்த்தோம்னா நம்ம இந்த காலத்துக்கு ஏற்றபடி அவன் ஆபகு என்ன பேசியிருக்கான்றத பார்த்தோம்னா, நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். அது என்ன? நான் விசுவாசிக்காட்டியும் நடக்கும்னா என்ன அர்த்தம்? நீ ரொம்ப தைரியமா இருக்கிற, எனக்கு ஒண்ணுமில்லை, எங்க ஆண்டவர் இருக்காருன்னு. ஆனா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நீ அடிமையாக
பாபிலோனுக்கு. நீ நம்ப மாட்ட, கர்த்தர் எங்களை விட மாட்டார். வாக்கு தத்தம் தந்திருக்கார், எங்களை ஆபிரகாமின் சந்ததின்னு வச்சிருக்கார். அவர் எங்களை புறஜாதிகளுக்குள்ள தள்ள மாட்டார்னு நீ நினைக்கிற. அதான் பாருங்க, நீ விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். இதோ நான் கல்தேயர் என்னும், கல்தேயர்னாலும் பாபிலோனியர்னாலும் ஒண்ணுதான், அசீரியன் தான் வித்தியாசம். ஜாதியாரை எழுப்புவேன், அவர்கள் தங்களுடையது அல்லாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தில் விசாலங்களில் நடந்து வருவார்கள். அவன் ஒளிஞ்செல்லாம் வரமாட்டான். He will walk through the highway. எல்லாரும் பார்க்கிற மாதிரி அவன் அந்த பெரிய வீதிகள்லாம் அவன் நடந்து. பார்த்தீங்கன்னா அவர்கள் கெடியும் பயங்கரமுமானவர்கள். அவருடைய நியாயமும் அவருடைய மேன்மையும் அவர்களாலேயே உண்டாகும். அவனே தனக்கு நியாயம், அவனே தனக்கு மேன்மை. அவருடைய குதிரைகள் சிவிங்கிகள் வேகமும் சாயங்காலத்தில் திரிகிற ஓநாய்களிலும் தீவிரமாயிருக்கும். அவருடைய குதிரை வீரர் பரவுவார்கள், அவருடைய குதிரை வீரர் தூரத்தில் இருந்து வருவார்கள். இறைக்கு தீவிரிக்கிற கழுகுகளைப் போல பறந்து வருவார்கள். இந்த இறைக்கு தீவிக்கிற கழுகுகளைப் போல பறந்து வருவார்கள்னா அதுல என்ன சிக்னிபிகன்ஸ்? ஒரு கழுகு தான் இறை மேல எப்படி வரும்? இறைய எப்படி பிடிக்கும்? ஒரு முயல் ஓடுதுன்னா ஒரு கழுகு அதை விரட்டும். அந்த முயல பக்கத்துல வரும்போது பாத்தீங்கன்னா அதனுடைய ஸ்பீட் எப்படி இருக்கும்? நகத்தை விரிச்சு அப்படியே மிஸ். அது தான் இறைய பிடிக்காம விட்டுருமா? விடாது. அப்போ கழுகுகளை போல இவன் வருவான்னா உன்னை அடிமைப்படுத்துகிறது நிச்சயம். உன்னை அடிமைப்படுத்துகிறது நிச்சயம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகையால நான் அவனைத்தான் அனுப்புவேன். அவன் இறைய பார்க்கும்போது அவன் கண்ணுல வேற எதுவுமே தெரியல, வேற எதுவுமே தெரியல. இந்த ரைபிள் ஷூட்டிங் காம்படிஷன் வேர்ல்டுல எல்லாம் நடக்குது. அவங்களுக்கு டார்கெட்டை வச்சு இதில் அடின்னு சொன்னா அவன் எய்ம் எடுத்ததுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்க என்ன செய்யறான்னு பாப்பானா? ஏன்? அவனுடைய நோக்கம், பார்வை எல்லாம் கரெக்டா அவனுடைய டார்கெட்ல தான். உங்க டார்கெட் என்ன? பணம் சேர்க்கிறதா, புகழா, லக்ஸூரியஸ் லைஃபா? வாட் இஸ் மை டார்கெட்? நான் என் டார்கெட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு கழுகை போல ஒரே நோக்கமாய் வேகமாய் நான் அதை தொடருகிறேனா, பிடிக்கிறேனா? அவள் சொல்லுவான், ஆசையாய் தொடர்கிறேன் தான் சொல்லுவான். அதை பிடித்துக் கொண்டேன் என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். நம்ம வாழ்க்கையில எதை நான் ஆசையா தொடருகிறேன்? என்னைக்கே யோசித்து பார்த்துருக்கீங்களா? யோசித்து பார்த்து
நான் ஆசையாய் தொடர்கிற காரியம் அப்படின்னு போட்டு 1 அப்படின்னு போட்டு நீங்க முதல்ல எதை பிரதானமா அடையணும் யோசிக்கிறீங்க அப்படின்றத என்ன செய்யணும், எழுதணும். என்னைக்காவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நான் ட்ரை பண்ணல. ஏன்னா அப்பனா தான் நமக்கு என்ன இருக்குன்னா, we know what target we should achieve. இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆகையால நாம என்ன செய்யணும், இந்த கடுகுகள் போல தீவிரமாய் வருகிற எதிரிகளை அனுப்புவேன்னா நான் அதுல தப்பிக்கணும்னா என்ன செய்யணும்னா, அவன் வர்ணவனை நாம் எதிர்ப்பதற்கு நானும் ஒரு யுக்தியை கையாள வேண்டும். பாப்போம். 9ஆம் வருஷம் அவர் எல்லாரும் கொடுமை செய்ய வருவார்கள். அவருடைய முகங்கள் சுவரச் செய்யும் கீழ்காற்றை போல் இருக்கும். அவர்கள் மணல் அத்தனை ஜனங்களை சிறை பிடித்து சேர்ப்பார். மணல் அத்தனை. தேவன் யாக்கோபுக்கு ஆபிரகாமுக்கு உன் சந்ததி எப்படி இருக்குன்னு சொல்லுவாரு, வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலும். மணலை ஒருத்தனாலும் என்ன செய்ய முடியாது, எண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சந்ததியும் அவ்வளவு பெருசா இருக்கும்னு மணலத்தனை ஜனங்களை சிறை பிடித்து சேர்ப்பார். யூதால ஒருத்தன் கூட இல்லாம எல்லாரையும் அவர்கள் ராஜாக்களை ஆகடியம் பண்ணுவார்கள். அதிபதிகள் அவர்களுக்கு பரியாசமாய் இருப்பார். நான் உங்களுக்கு சொன்னேன் அன்னைக்கு ராஜாக்களை எப்படி நடத்தினாங்கன்னு சொன்னேன். நாய் சங்கிலியில கட்டி அவங்கள நாய் கட்டுற கிணல் அதுல போட்டு அவங்கள அப்படியேதான் நமக்கு இந்திய தேசத்துல ஒருத்தர் என்ன செய்தார், ஒருத்தங்க அலெக்சாண்டர் தோத்து போனான யாரு, நல்ல சரித்திரம் தெரியும். என்ன பஞ்சாப்ல ஜீல நதி கரையில தோத்தான அவன் யாரு, போரஸ் போட்ட வீரத்தை பார்த்து அலெக்சாண்டர் அவன்கிட்ட கேட்டான், how should I treat you? நான் உன்னை எப்படி நடத்தணும்? அப்ப அவன் சொன்னான், என்னை ஒரு ராஜாவை போல் நடத்து, ஐ எம் a king. அவன் கண்ட்ரி அவனுக்கு கொடுத்து, இங்க நாய போல நடத்துறாங்க. அப்ப எவ்வளவு கொடுமை உள்ளவங்களா இருக்கணும். அலெக்சாண்டருக்கு he had something to respect in an enemy. ஆனா இங்க ஒண்ணுமே பயங்கரமான மனுஷன். அவர்கள் ராஜாக்களை ஆகடியம் அவமானப்படுத்துவாங்க. அதிபதிகள் அவர்களுக்கு பரியாசமாய் இருப்பார்கள். அவர்கள் அரண்களை எல்லாம் பார்த்து நகைத்து மண் மேடுகளை குவித்து அவைகளை பிடிப்பது. ஒருத்தங்க ஒரு நகரத்தை சுற்றி உள்ள கோட்டையை எப்படி பிடிப்பாங்கன்னு முன்னால சொல்லி இருக்கு. கொப்புகள் மரங்களை வெட்டி கொண்டு வந்து செவர் மேல சாத்தி அது வழியா போவாங்க. அப்படிதான் தாவீது அந்த கோட்டையை பிடிக்க வரும்போது நொண்டிகள் ஒண்ணு தடுப்பாங்கன்னு சொன்னப்போ யார் சாலகத்தின் வழியாய்
எவன் ஜன்னல் வழியா ஏறி உள்ள போய் பிடிக்கானோ அவன் தான் தலைவனாய் இருப்பான்னு சொன்னான். நம்ம பார்க்கிறோம் அந்த மண் மேடுகளை போட்டு செய்வார்கள்னா முந்தி மரங்களை வெட்டி நட்டி அதுல ஏணி மாதிரி ஏறி போய் தான் பிடிப்பாங்க. இப்ப மண்மேடு போட்டுன்னா என்ன அர்த்தம்? A new technology, ஒரு புது வியூகம். அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜியை அந்த வர்றவன் யூஸ் பண்ணுவான். அதுக்கு பதில் என்ன செய்யணும்னு யாருக்கு தெரியாது? உள்ள இருக்கவனுக்கு தெரியாது. உள்ள இருக்கவனுக்கு தெரியாது. அவன் பழைய மரங்கள் வச்சிருந்தா என்ன செய்வான்? நெருப்பு கொளுத்தி போடுவான். மணல் மேல நெருப்பு கொளுத்தி போட்டா என்ன நடக்கும்? ஒன்றும் ஏன்னா ஒரு நியூ டெக்னாலஜியோட அவங்க அந்த வர்ற படையெடுத்து வர்றவங்க அப்பொழுது அவனுடைய மனம் மாற அவன் தன் பலன் தன் தேவனாலே உண்டானதென்று சொல்லி மிஞ்சி போய் குற்றவாளி. அதாவது என் பலன் என் தேவனால் உண்டானது என்று அவன் சொல்லல. என் பலன் தான் என் தேவன். அவன் என்ன சொல்றான்? மை ஸ்ட்ரென்த் இஸ் மை காட். என்னுடைய வல்லமை தான் எனக்கு தேவன். அப்படி சொல்லிதான் அவன் என்ன செய்யறான்? மிஞ்சி போகிறான். அவன் தன் பலன் தன் தேவனால் உண்டானது என்று சொல்லி மிஞ்சி போய் குற்றவாளி. இந்த அர்த்தம் திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி தெரியும்னா ஏதோ நல்லவனா மாறி இவன் தேவன் தான் என் பலன்னு சொன்ன, கர்த்தரே என் பலன்னு அவன் சொன்ன மாதிரி தெரியும். ஆனா ஆக்சுவலா அவன் என்ன நினைச்சிருந்தான்? கிரேக்கர்களோ இல்லை இந்த பாபிலோனியர்களோ அவன் ஆண்டவர் எனக்கு பலன் தருவார்னு ஒரு நாளும் சொன்னதில்லை. ஏன் பலன் அப்படின்னு 12 கர்த்தாவே நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர் அல்லவா, நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே நியாயத்திற்கு செய்ய அவனை வைத்தீர். அவன் இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு தண்டிக்கிறான்னா நீர் அவனை எங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்ய வைத்தீர். அப்ப அர்த்தம் என்ன? நீ தீர்க்க தரிசியில வச்சிருக்கீரு, அவன் எனக்கு என்ன செய்யலாம்? நியாய தீர்ப்பு செய்து தண்டிக்கலாம். நீர் இருக்கிறீர், நீர் தண்டிக்கலாம். ஆனா என்ன தண்டிக்கிறதுக்கு ஒரு விக்கிரக வணக்கக்காரனை அனுப்பியிருக்கிறேன். எனக்கு எவ்வளவு அவமானம்! ஐ எம் அஷேம்ட் அப்படின்னு என்ன செய்யறான் பாரு. மனுஷரை இல்ல 13 தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறேன். Why do you support? இந்த துரோகிகளுக்கு ஏன் நன்மை செய்கிறீர்? அவனை என்ன ஏன் அடிக்க விடுகிறீர்? அவன் என்னை அடிக்கிறான்னு அதை நீர் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறீரே ஏன்னு என்ன செய்யறாங்க அவரு? அந்த கர்த்தாவே தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது. என்கிட்ட அநியாயம் இருந்தா என்ன தண்டிக்கிறீர், ஆனா இவங்கிட்ட அநியாயம் இருக்க அவனை என்ன தண்டிக்கிறதுக்கு நீர் வச்சிருக்கீரே, இது என்ன நியாயம்னு கேட்கிறான் தேவனிடம். துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது
நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? நம்ம என்ன கேள்வி கேட்போமோ அதான். அநியாயமா வட்டிக்கு வாங்கி அவன் எவ்வளோ பெரிய வீடுகள் கட்டி அவன் பாட்டுக்கு ஜாலியா இருக்கிறான். ஆனா உண்மையா உழைக்கிறன்னா எல்லாத்தையும் எடுத்து ஹேண்ட் டு மவுத் வாழ்க்கை தான் நான் வாழ்க்கை. கஷ்டமான கடினமான வாழ்க்கை வாழ்க்கை. இது என்ன நியாயம் ஆண்டவரே? அதைத்தான் துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்ளும் பொழுது அவனை பார்த்து கொண்டு துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விளங்கும்போது நீர் மௌனமாய் இருக்கிறது. மனுஷரை சமுத்திரத்து மச்சங்களுக்கும் அதிகாரி இல்லாத ஊர்வனத்திற்கும் சமமாக்குகிறது என்ன? அவர்கள் எல்லாரையும் தூண்டிலில் இழுத்துக் கொள்கிறான். அவர்களை தன் வலையினால் பிடித்து தன் பந்தியிலே தன் பரியிலே, பரினா அந்த வச்சிருக்க ஓலப்பெட்டி, சந்தோஷப்பட்டு களி கூறுகிறான். ஆகையால் அவைகளினால் தன் பங்கு கொழுப்புள்ளதென்னும் தன் போஜனம் ருசிகரமாயிற்று என்று சொல்லி அவன் தன் வலைக்கு பலியிட்டு தன் பரிக்கு தூபம் காட்டுகிறான். இது எங்கேயா நடக்குமா? நம்ம ஊர்ல எப்படி நடக்கா? ஆயுத பூஜை அந்த காலத்திலையும் வலைக்கு அவன் பூஜை போட்டிருக்கான். இன்னைக்கும் ஒரு முன்னேற்றம், ஒரு அறிவு கூட முன்னேறவே. ஆகையால் அவன் தன் வலைக்கு பலியிட்டு தன் பறிக்கு தூபம். இதற்காக அவன் தன் வலையை இழுத்து அதில் உள்ளவைகளை கொட்டி கொண்டிருந்து இரக்கம் இல்லாமல் எப்போதும் ஜாதிகளை கொன்று போட. அடுத்த நாளைக்கு வேற மாதிரி இதே போர்ஷனை வேற ஒரு ஆங்கிள் டீல் பண்ண. அதாவது கர்த்தர் சரித்திரத்தில் ஈடுபடுகிறாராம். அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. Does he have the right to interfere in history? ஏன்னா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர்னா அந்த அதிகாரம் இவருக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்துக்கும் அந்த காலத்துக்கும் அதிக வித்தியாசமே. இன்னைக்கு ஜனங்கள் பல காரியங்களை அவங்களால விளங்கிக் கொள்ள, நீங்களே சொல்லுங்களேன், வானவெளி எவ்வளவு தூரத்தில் இருக்கு? எங்க இருக்குன்னு அதுக்கு சயின்டிஸ்ட் அதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லியிருக்காங்க. கேலக்சி, அதுக்கப்புறமும் அவுட்டர் ஸ்பேஸ். இந்த அவுட்டர் ஸ்பேஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறமும் அங்க என்ன இருக்கு, பல்சார்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருந்தும் சிக்னல் வருது. அதே மாதிரி நட்சத்திரங்கள்ல இருந்தும் என்ன வருது, வெளிச்சம். உலகம் படைக்கப்பட்டது முதல் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்சத்திரத்தின் ஒளி பூமிக்கு வரல. The light from some stars have not reached the earth till today.
அப்ப எவ்வளவு தூரத்துல இருக்கு, நீங்க கணக்கு போட்டு பாருங்க. பூமி உண்டாகி ஒரு 6000 வருஷம் வச்சுக்கிட்டாலும் 6000 வருஷம், ஒரு செகண்டுக்கு 1,86,000 மைல் ஸ்பீட் ஒரு செகண்டுக்கு. ஒரு நாளைக்கு 86,400 செகண்ட். அப்ப என்ன ஆகும்? கணக்கு போட முடியுமா? முடியவே முடியாது. அப்ப ஆண்டவருடைய படைப்பை மனுஷன் இன்னைக்கு என்ன செய்யல, பூரணமாக அறிந்து கொள்ள முடியல. ஆனா இவன் என்ன செய்திருக்கான்? ஆண்டவருக்கு விரோதமா இப்ப எழும்பி இருக்கான். அவர் படைத்தார், மண்ணினால் மனிதனை உருவாக்கி சுவாசத்தை ஊதினார்னா இவன் என்ன சொல்றான்? டார்வின் மனுஷன் குரங்குல இருந்தா என்ன. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இப்படி வேடிக்கையான காரியங்கள்லாம் மனுஷன் சொல்றான். அப்ப அவன் தேவனுக்கு விரோதமாகத்தான் எழும்புகிறானே ஒழிய. அடுத்த வாரம் அதே 4 ஹிஸ்டாரிக்கலி 4 உண்மைகள் ஆபகூக்கை போலவே நாங்களும் எங்களை பரிசுத்தவான்கள், எங்களை ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் என்று நினைத்து